அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாய் அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ தனுசு ராசிக்கான இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த மாதம் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 6ஆம் இடத்துல செவ்வாய் குரு இணைஞ்சு அமர்ந்திருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திர பகவான் இருக்கார், 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், 9ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்கிறாங்க. அதே போல் 10ஆம் இடத்துல பார்த்தோம்னா கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இது இந்த மாதத்தின் நிலைகள், அதாவது தனுசு ராசிக்கான இந்த மாத கிரக நிலைகள். தனுசு ராசிக்கு இந்த மாதம் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். தொழில் ஸ்தானாதிபதியான புதன், அதாவது இவருக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வர புதன் பகவான் இந்த மாதத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறது இது ஒரு நல்ல விஷயந்தான். அதாவது 6ஆம் இடத்துக்காரரு சேர்ந்திருக்கிறது வம்பு வழக்குகளை கொடுக்காதா அப்படின்னா கொஞ்சம் கொடுக்கும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல நிலைகள் தான். ஏன்னா சூரியன் 8ஆம் இடம் என்கின்ற கடன் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஆகஸ்ட் 16க்கு பின்னாடி சுக்கிரனோடு சேர்றது இன்னும் சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இங்கு புதன் வக்கர நிலையை பெறாரு. அதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுத்தாலும் கூட ஆகஸ்ட் 16க்கு பின்னாடி ஓரளவுக்கு சொல்லிக்கிற நல்ல நிலைமைகளுக்கு எல்லாம் தான் போகும். இந்த மாதத்தின் முற்பகுதியில் கவனமாக இருங்க. பின்னாடி வரும் நாட்கள் மிகச்சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக தான் இருக்கும். இந்த மாதம் வேலை ஆட்களுக்கான நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் சிரமத்தை கொடுக்காது. ஏன்னா 10ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தையும் பார்ப்பார். அதனால் இது ஒரு நல்ல நிலைகள் தான். 5ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பான நிலைகள் தான். கொஞ்சம் தேவையில்லாத செலவினத்தை கொடுத்தாலும் கூட பெரிய அளவில் வேலையாட்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் பெரிய கெடுபலனை இந்த மாதம் கொடுத்துட போகிறதில்ல. ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு அமைந்துவிடும். ஓரளவுக்கு தனவரவும் குடும்பத்துக்கு தேவையான தனவரவும் நல்லா தான் இருக்கும். பெரிய கஷ்டத்தை கொடுத்துட போகிறதில்லை. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துலேயே புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது ஒரு அருமையான விஷயந்தான். குருவோடு சேர்ந்த செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது ஒரு நல்ல விஷயங்கள் தான். படிப்பு சார்ந்த விஷயங்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் திருப்திகரமாகவே அமையும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக நல்ல ஒரு நிலையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் அமையுது. அதனால் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த மாதம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுக்கவே அமைஞ்சிருது. இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் 9ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அதனால் இந்த மாதத்தின் முற்பகுதியில் தொடக்கத்தில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கலாம். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் கூட இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல நிலைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். தனவரவு, தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான தனவரவு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாயோடு சேர்ந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது ராசிநாதன் 2ஆம் இடத்தை செவ்வாயோடு சேர்ந்து பார்க்குறது தேவையான அளவுக்கு ஒரு குடும்பத்திற்கு தேவையான அளவுக்கு வருமானத்தையும் தனவரவையும் கொஞ்சம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய மாதம் தான் இல்லத்தரசிகளுக்கு. அதனால் இந்த மாதம் கவனமாக இருங்க, அதான் உங்களுக்கு சிறப்பை தரும். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாயோடு சேர்ந்த குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவரே விரயஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வருவார். விரயஸ்தானத்தையும் இவங்க பார்க்குறதுனால யூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்ஃபெக்ஷன் அதன் மூலமாக அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக ஒரு சிறிய விரைய செலவுகள் செய்யக்கூடிய காலமாக இது அமைஞ்சிரும். நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. சுத்தமான குடிநீராக இருந்துங்க. கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனத்தோடு இருந்துக்கிறது இந்த மாதம் நல்லது. அதிகப்படியான குடிநீரை குடிங்க. உடலை கொஞ்சம் பத்திரமாக பாதுகாத்துக்காங்க. நமது சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.